அன்னைக்கு ராத்திரி சப்தம் கேட்டுது, சவுண்டு கேட்டுது. எங்கள் கூட வேலை செய்கிற நாங்கள் தண்ணிக்குள்ளே போகிறோம், யாராவது வந்து காப்பாற்றுங்க அப்படி கதறிட்டார். அப்போது அன்னைக்கு ராத்திரியில் வந்து ராத்திரி ஒரு 12:30 மணியாக இருக்குள்ள சப்தம் கேட்டுது, சவுண்டு கேட்டுது, ஃபுல்லாக சவுண்டு கேட்டுது. அதனால் பாலத்தில் ஆற்றுக்குள்ளே தண்ணி எல்லாம் கலங்கி வந்திருக்குது. கலங்கி 2 நாளாக தண்ணி எல்லாம் கலங்கி வந்திருக்குது. அன்னைக்கு கூடுதலாக வந்திருக்குது. அதுக்கு பிறகு ஒரு 1:30 மணிக்கு இந்த ஹைஸ்கூல் ரோட்டில் இருக்குதா எங்கள் கூட வேலை செய்கிற ஒரு ஸ்ரீயோட குழந்தை என்னோட கூப்பிட்டார். என்னை ஒய்ஃபோட கூப்பிட்டார். ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு நாங்கள் தண்ணிக்குள்ளே போகிறோம், யாராவது வந்து காப்பாற்றுங்க அப்படி கதறிட்டார். அப்போது நானும் என் பொண்டாட்டியும் கூட எங்கள் ஒரு நைபர் இருக்குது, அவங்களையும் கூட்டிட்டு நாங்கள் டவுனுக்கு வந்தார். டவுனுக்கு பக்கத்தில், டவுனுக்கு அரை கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது எங்கள் வீடு. அங்கே வந்தார், ரெயின் கோட் போட்டுட்டு நான் அங்கே வந்தார். லைட் இல்லை, லைன் எல்லாம் பொட்டி கீழே கிடக்குது. இப்போ அங்கே எங்களோட டிரைவர்ஸ், அந்த டாக்ஸி டிரைவர்ஸு குறைச்ச ஆள் இருந்தார். பார்க்கும்போது இதுவரை வராத ஒரு அந்த இடத்துக்கு இந்த பிரிட்ஜு, அதாவது அந்த பெரிய பிரிட்ஜில் கைவரியெல்லாம் பொட்டிட்டு அங்கே வந்து கிடக்குது. முன்னோட்டு முன்னாடி போக முடியாது அந்த சிச்சுவேஷனில் இருக்குது. அப்போ பார்க்கும்போது நாங்கள் வந்த இடது சைடில், அந்த டவுனுக்கு இடது பக்கத்தில், அங்கேருந்து வரும்போது இடது பக்கத்தில் சத்தம் கேட்குது, கதறுது. நாங்கள் எல்லோரும் சைனா நின்று அப்போ ஒன்றும் பார்க்கல. நாங்கள் எங்களோட ஜீவன் பார்க்கல. நாங்கள் அங்கே இறங்கி சென்று வந்து அந்த டாக்ஸி டிரைவர் எல்லாம் இறங்கி சென்று 39 பேரை அங்கேருந்து ரெஸ்கியூ பண்ணி சேஃபாக இடத்துல மாற்றிட்டார். அதுக்கு பிறகு தான் எல்லோரும் வருது, பாக்கி எல்லோரும் வருது. நான் அப்போ இது பார்த்தப்போ தான் நான் போலீஸில் கூப்பிட்டாரு, ரெஸ்கியூவில் ஃபயரில் கூப்பிட்டாரு. எல்லோரும் வந்தது. அந்த சமயத்தில் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே இத்தனையும் ஆளை காப்பாற்றி சேஃபான இடத்துக்கு மாற்றியாச்சு. அதுக்கு பிறகு ஒரு சேஃபாக்கி அவருக்கு சுடுவெல்லாம் கொடுத்து, சுடு தண்ணியெல்லாம் கொடுத்து சேஃபாகி வச்சுட்டு இருக்கும்போது மீண்டும் பயங்கரமாக சத்தம் கேட்குது. இந்த ஃபோனில் கூப்பிட்ட அந்த குழந்தை டெரஸுக்கு மேலே கயறி இருக்குது. அப்படி டெரஸுக்கு மேலே தான் இருக்குது. இது லாஸ்ட்டு வந்த அந்த லேண்ட்ஸ்லைடில் இந்த இவர் டெரஸு மேலே இருந்த 20, 30, 40, 10, 18 இங்கே அப்படி இருந்தது. எல்லா டெரஸுக்கு மேலேயும் அவங்களெல்லாம் வைப்பு போயிட்டார் அந்த லாஸ்ட்டு வந்த இதில் ஸ்லைடில். பின்ன ஒன்றுமே காண்டாக்ட்ஸ் இல்லை, பின்ன ஒன்றுமே தெரியல, அவ்வளோதான். பின்ன ஒன்றுமே இல்லை. இந்த கிராமமே இல்லை, 2 கிராமம் இல்லை, முண்டக்காய் சூரல்மலை, இந்த கிராமமே இல்லை, எல்லாம் போச்சு. எங்களோட குடும்பம் இங்கே இருந்தது. எங்கள் அம்மாவோட தங்கச்சியோட ஃபேமிலியில் ஒருத்தர் போயிட்டார். அங்கே அம்மாவோட அத்தாவோட ஃபேமிலி முழுசாக போச்சாச்சு. அதில் ஒரு பேர் தான் கிடச்சிது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.